ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நான் சொல்லும் பொழுது சில விஷயங்களை நீ நம்ப மாட்டாய். ஆனால் நடக்கும் பொழுது நடந்த பின் அதற்காக வந்து நன்றியும் சொல்வாய். சவாலாக சொல்கின்றேன், இதை கேட்டு முடித்த சற்று நேரத்திலேயே உன் வாழ்விற்கான மிகப்பெரிய அற்புதம் நிகழ்ந்தே தீரும். உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றித்தரக்கூடிய அளவிற்கு உன் வாழ்வில் அதிசயம் நிகழும். எந்த விஷயத்திலெல்லாம் நீ சந்தேகப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சந்தேகம் முழுமையாக அகன்று சந்தோஷம் அந்த இடத்தில் குடிக்கொள்ளும். அதிசயத்தை நிகழ்த்த நானே நேரடியாக உன்னுடைய கண்முன் வந்து பணிபுரிய இருக்கின்றேன். சில மணி நேரங்களிலேயே உன் வாழ்விற்கான மிகப்பெரிய அற்புதம் அமோகமாக நடந்தேறும். உன் வாழ்வில் இருந்த வலிகளையும் வேதனைகளையும் அறவே போக்கக்கூடிய அற்புதம் அது. உன் மனதில் இருக்கக்கூடிய மனக்குறைகளை தீர்க்கக்கூடிய அற்புதம் அது. உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வை கொடுக்கக்கூடிய அற்புதம் அது. மனதிற்குள் நீ வைத்து கொண்டிருக்கின்ற கேள்விகளுக்கு எல்லாம் பதிலை கொடுக்கக்கூடிய அற்புதம் அது. மாபெரும் அற்புதம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ந்து உன் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த அற்புதம், பேரற்புதத்தை நிகழ்த்த போபவன் இந்த சக்தி வாய்ந்த முருகனின் கரங்கள். என்னுடைய கரங்களாலேயே உன் வாழ்விற்கு தேவையான கதவுகளை எல்லாம் இன்றைய தினத்தில் வெற்றியின் கதவுகளாக மாற்றி திறந்து வைக்கப் போகின்றேன். அந்த வெற்றி கதவிற்குள் இன்றைய தினத்திலேயே நீ காலடி எடுத்து வைத்து உன்னை நான் வரவேற்று அதில் உன்னுடைய வைத்து விட்டுத்தான் எனக்கு மறுவேளையும் கூட. நீ இஷ்டப்பட்டபடி நீ வாழும்படி நான் உனக்கு இன்றைய தினத்திலேயே அருளும் செய்து விட்டேன். கடமையிலிருந்து தவறாமல், கண்ணியத்திலிருந்து தவறாமல், பொறுப்பிலிருந்து தவறாமல், நேர்மை நீதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் சத்திய சோதனை என்பது அதிகமாக இருக்கின்றது. எத்தனை துன்பங்கள் வந்த பொழுதிலும் இறுதியில் வெல்லப்போவது என்பது நீதான். தடைகளை தாண்டி, தடங்கல்களை தாண்டி, இடையூறுகளை எல்லாம் ஏறி மிதித்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் பெறப்போகும் வெற்றி என்பது மிக பெரிய அளவில் இருக்கும். நீ அடைந்த ஏமாற்றங்களுக்கும் அவமானங்களுக்கும் மிக பெரிய முற்றுப்புள்ளி அது. சம்பந்தம் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் உன் வாழ்வில் நடப்பது இல்லை என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். நடந்து முடிந்த எல்லா விஷயத்திற்கும் சம்பந்தம் இருக்கின்றது. எதற்காக நடந்தது என்று தெரிய வரும்பொழுது இந்த முருகனுக்கு நீ நன்றிதான் சொல்வாய். உன்னுடைய மனம் முழுக்க இந்த முருகனின் நினைவு இருக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் கொடுக்கக்கூடிய இன்பங்களும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கும். சுலபமாக கிடைப்பது எதுவும் நெடுநாள் நிலைத்து நிற்பது இல்லை. போராடி கிடைப்பது நீண்ட நெடுநாள் உன் வாழ்வில் நிலைத்து நிற்கும்படியானதாகவும் இருக்கும். நீ போராடி கிடைத்த வெற்றி இது உன் வாழ்வில் நிலைத்திருக்கக்கூடியது. நிச்சயமாக நீ நினைக்கின்ற அந்த நல்ல விஷயம் நடந்தே தீரும். என்னுடைய அற்புதம் இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்வில் நிகழ உள்ளது. வரவேற்க தயாராக இரு. நல்லதே நடக்கும்.